ஹே கைஸ், நான் தான் உங்க கொண்டு பேசுகிறேன். இதான் இன்ஜின் கிரியேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அவைக்கன் சாப்டர் 11 and 12 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஓப்பனிங்கில் 1945 அப்போ அண்டார்டிகாவிலேருந்து 3000 அடிக்கு அடியிலேருந்து ஒரு புக்கு கண்டெடுக்கப்பட்டுச்சு. அந்த புக் ஆஃப் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. அது என்ன புக்குன்னு அந்த கண்டெடுக்கப்பட்டவர் பார்க்கும்போது அதில் புக் ஆஃப் டூம்னு போட்டிருந்துச்சு. இது என்ன புக் ஆஃப் டூம்னு அந்த ஆர்கியாலஜிஸ்ட் பார்க்கும்போது, இது இருக்கிற வார்த்தையெல்லாம் ஏதோ சின்ன பையன் எழுதின மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் நினச்சாரு. அதுலேருந்து 80 வருஷத்துக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த உலகம் எப்படி அட்டாக் ஆக போகுது, என்னென்ன டிசாஸ்டர்லாம் வரப்போகுதுன்னு அந்த புக்கில் குறிப்பு இருந்துச்சு. அப்போ அந்த புக்கை எல்லாரும் நம்பினாங்க, இந்த உலகத்தோட விதி அந்த புக்கில் தான் இருக்குன்னு. அப்படியே இன்னொரு பேரலல் சைடு பார்த்தா ஒரு கார் போயிட்டுருக்கு. இந்த புக்கை பற்றி நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. பார்த்தா அது நம்ம மினோட்டோ தான் கேட்குறான். அதோட உங்கள் பேர் இன்னும் எனக்கு தெரில, உங்கள் பேரை சொல்ல முடியுமா? ஏன் நான் என்ன உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அந்த பேரை சொல்கிறதுக்கு? வேகமாக பாரு, என் கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லு அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிற புக்கு அந்த ப்ராஃபஸி உண்மையாக ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி, நீ என்ன பைத்தியமா? இந்த மாதிரி டேஞ்சரஸான இதெல்லாம் நடக்குதுன்னா இந்த புக் ஆஃப் டூமில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அஃப்கோர்ஸ் நடக்கும்டா. அது மட்டும் இல்லை, இப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த உலகமே முடிவுக்கு வரப்போகுதுன்னு போட்டிருக்கு. என்னது அப்படியா? அப்போ நம்ம மினோட்டோ ஷாக் ஆகிறான். அப்போ நம்ம மினோட்டோ கேட்குறான், ஐகோஷான் அதில் எத்தனை ப்ராஃபஸி அதில் இருக்குது என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு மினோட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதில் மொத்தம் 200 ப்ராஃபஸி இருக்குப்பா மினோட்டோ. அதனால் நீ ரொம்ப இது பண்ணாத, நம்ம உலகம் ஏற்கனவே அழிய போகுதுன்னு, ஓகேவா? அப்போ முன்னாடி இருக்க மிடோரி, ஆமாம், ஆல்ரெடி 180 ப்ராஃபஸியை நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாவ் அப்படின்னு நம்ம மினோட்டோ ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் முன்னாடியே ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லலை நீங்கள். என்ன காரணத்துக்காக அந்த புக்கை நம்ம நம்பணும்? ஏன்னா எனக்கு புரியலை அதை பற்றி. அதாவது பண்டைய காலத்தில் ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருந்தாங்க. அவங்க தான் இந்த புக்கை ஃபைண்ட் பண்ணாங்க, இந்த புக் ஆஃப் டூமு. அப்போது அவங்க பேர் தான் பெர்னார்ட் ரஷல். அந்த டைமில் அந்த புக்கை அவங்க ஓப்பன் பண்ணும்போது அதில் க்ரீட்டிங்ஸ் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் பேஜ் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஹலோ பெர்னார்ட், March 17, 1945, 11:35 AM ஆன் சன்னி டே. பெர்னார்ட் ரஷல் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அப்போ அவருக்கு இந்த புக் ஆஃப் டூம் கிடைக்கும் அப்படின்னு அந்த புக்கில் எழுதியிருந்துச்சு. பார்த்தா அதே டைம் அதே நேரத்தில் தான் அவரும் அதை கண்டுபிடிச்சாரு. அப்போ தான் அந்த புக் ஆஃப் டூம் உண்மைன்னு கண்டுபிடிச்சாங்க. டோக்கியோ இருக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு இடத்துல டைமென்ஷன் பொலந்து ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது. அது அங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல கீப் அவுட்னு வச்சுருக்காங்க. பட் அந்த இடத்துல பார்த்தா நம்ம லேடி, இப்போதைக்கு லேடின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த எல்லோ ஹேர், அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மினோட்டோ, அவங்க 3 பேர் அதை தாண்டி போயிட்டுருக்காங்க. அப்போ நிப்பாட்டிங்க, இங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு நாங்கள் ஆஃபீஸர் சொல்லும்போது மினோட்டோ கேட்குறேன், இதெல்லாம் ஓகேவான்னு. அப்போது நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க போகலாம் அந்த மாதிரி ஒரு தைரியத்தோடு அந்த லேடி 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த லேடி ரிவ்யூ பண்ணுறாங்க, உனக்கு இந்த 3rd வேர்ல்டு வாரை பற்றி தெரியுமா? இந்த டார்க் சைட் ஆஃப் மூனை பற்றி, இல்லை பேண்டமிக் இன்வென்ஷனு, இல்லை மிதக்கிற மரங்கள், இந்த மாதிரி எல்லாமே எமர்ஜென்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அது இந்த உலகத்துக்கே பெரிய கிரைசிஸ் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பேண்டனிமியோன் அவுட் பிரேக் இருக்குல்ல, அதை கஷ்டப்பட்டு நம்ம மிடோரி சான் தான் நிப்பாட்டினாங்க. இப்போ பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்கதை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ டயர்ட் அவங்களுக்கு. அந்த புக் ஆஃப் டூமில் எதில் எழுதப்பட்டிருக்கோ அது எல்லாம் நிறைவேறிக்கிட்டே வந்துச்சு. நாங்கள் அதை எக்கச்சக்கமான இதை பார்த்துட்டோம். அந்த புக் ஆஃப் டூம் எங்கள் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டிடுச்சு. அதில் போட்டிருக்கிறது எல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதை நாங்கள் கிரிமர் ஆஃப் ப்ராஃபஸின்னு இந்த உலகத்தில் சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. இன்ஃபர்மேஷன்லாம் சின்னதாக நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணோம். ஆனால் இந்த ஆன்டி ப்ராஃபஸி என்ன பண்ணோம்னா, இதுக்கு எதுக்காக எஸ்டாலிஷ் ஆச்சுன்னா, இங்கே பார்த்தோன்னா உனக்கு தெரியும், பேசிக்கலாக நம்மளோட டேஞ்சரை 3ஆக பிரிப்பாங்க. ரேங்க் 3, ரேங்க் 2, ரேங்க் 1, அப்புறம் சூப்பர் டேஞ்சரஸ்னு. ரேங்க் 3ன்னு வச்சுக்கோ, இந்த மல்டிபிள் ரீஜியன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ரேங்க் 2ன்னு வச்சுக்கோ, இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சின்னு அர்த்தம். ரேங்க் 1னா இந்த என்விரான்மெண்ட்டு, அதாவது இந்த உலகத்தில் இருக்க என்விரான்மெண்ட்டே அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு கிரேட் இருக்குது, அதான் ஸ்பெஷல் ரேங்க்கு. அதுதான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு. அந்த புக் ஆஃப் டூமில் என்ன போட்டிருக்கோ அதை தான் நம்ம வச்சு அதை தான் நம்ம சால்வ் பண்ண வந்திருக்கோம்.
அப்படின்னு சொல்லும்போது மினோட்டோ, ஓ அப்படியா, ஆ அப்படின்னு மினோட்டோ யோசிக்கிறான். ஆமாம், இந்த ஜாப்பெல்லாம் நம்மளோடதா அப்படின்னு நம்ம மினோட்டோ கேட்குறான். ஏன்னா இது அவ்வளோ டேஞ்சரஸான ஜாப்ல, அதனால மினோட்டோ கேட்குறான். ஆமாம், அதனால தான் நம்ம ஆன்டி ப்ராஃபஸின்னு டைட்டிலே வச்சுருக்கோம், அதில் தான் நீ ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்புறம் வந்து அங்கே கிசகரசான் யாரோ வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்க ஒருத்தர் வந்து இந்த கிசகரான் வந்து கூப்பிட்றாங்க. போன ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்பீங்க இவரை, அந்த 3 தலை நாயோட சண்டை போட்டார்ல, ஏ ரேங்க் பிளேயர்னு இருந்தார்ல, அவர் இவர் தான். பார்த்தா அந்த லைனு இன்னும் ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அதுலேருந்து 3 பேர் வந்து இன்னும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் சிவிலியன்ஸ்லாம், அவங்களாம் சிவிலியன்ஸ் தானே, கரெக்ட் தானே? எப்பா இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, போய் வீட்டுக்கு போங்க, இங்கே இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்ன ப்ராஃபஸினா ரேங்க் 3ல் இருக்குது, ஒரு டைமென்ஷன் கிராக் ஓப்பன் ஆகும், அது ஆக்சுவலாக 3rd லெவல் த்ரெட் டிசாஸ்டர் ஆக போகுது, அது கிராக் உடையுது பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிராக் உடையுது, அதில் இருக்க ஆறாலாம் எல்லாத்தையும் ப்ரெஷர் ஆக்கிட்டுருக்கு. அது என்ன நடக்குதுன்னு அவங்க யோசிக்கிறக்குள்ளே அந்த கிராக் இன்னும் பெருசாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த இன்னொன்று வேர்ல்டும் நம்ம வேர்ல்டும் ஒன்றா மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அதுலேருந்து எக்கச்சக்கமான ஓனாய் மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் ஏ ரேங்க்குக்கு மேலே இருக்க மான்ஸ்டர்ஸ், அது உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஏ ரேங்க்கா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு ஸ்டான்ஸில் நிற்கிறாங்க ஃபைட் பண்ணுறதுக்கு. சரி சண்டைக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பஞ்ச் நேராக போய் அந்த உல்ஃப் மேலே உழுகிறக்குள்ளே இங்கே பார்த்தா மற்ற 2 பேரையும் வந்து அந்த உல்ஃப் மான்ஸ்டர் வந்து தாக்கி சாகிற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுச்சு. ஹெட் இருக்கார்ல, ஐயோ இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக ஒரு அப்பர் கட்டு கொடுக்குறாரு. இந்த பிஎன்சி ஹண்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, இந்த ப்ரெஷர் அவங்களால தாங்க முடியல. அது மட்டும் இல்லை, இந்த பாஸ் லெவல் மாஸ்டர் எப்போ வேணால் நான் எக்ஸிட் ஆகும்னு அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து சிம்பிளாக அவங்க 3 பேரும் வந்து இதெல்லாம் ஏற்கனவே நடக்கும் அப்படி அந்த கேஷுவலிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவிலியன்ஸ் எல்லாம் இங்கே வரக்கூடாது, சீக்கிரம் இந்த இடத்த ஓடுங்க அப்படின்னு அந்த ஹெட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து நாங்கள் எதுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தா கீழே இருக்க ஒரு அலாய் மெட்டல் மாதிரி இருக்குது, அந்த மெட்டல் எல்லாமே வந்து ஸ்பியராக மாறுது. அந்த ஸ்பியராக மாறி அந்த ஸ்பியர் பேர் வந்து மெர்க்குரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பியர் நேராக போய் அங்கே ஓனாயை வந்து ஒரு மனுஷனை கரெக்டாக கவருக்கு போகிறதுக்குள்ளே இந்த ஸ்பியர் எல்லாத்தையும் வந்து தொலைச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. பார்த்தா ஒரே நேரத்தில் எல்லா மான்ஸ்டரையும் அசால்ட்டாக இவங்க வந்து அழிச்சிட்டாங்க. என்னால் இது நம்பவே முடியல அப்படின்னு அங்கே அந்த சார் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, அவனோட கிக்கிங் திறமையை காமிக்கிறதுக்காக கீழே ப்ரெஷர் கொடுத்து மேலே போய் இங்கிட்டு ஒரு ரெடி அங்கிட்டு ஒரு ரெடி ஓகே பார்த்தியா நான் சரிஞ்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி டான்ஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க ஜாலியாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் இதை பார்த்து இங்கே என்ன நடக்குது, இந்த பீப்புள்ஸ்லாம் யார், இது எஸ் ரேங்க்குக்கு மேலே இருக்கிற எபிலிட்டியோட அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம், நம்ம பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இவங்க எல்லாமே சிவிலியன்ஸ் தான் அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த எம்பளம் அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டு அனுப்புகிற ஆளா அப்படின்னு அந்த சார் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா அந்த ரிஃப்ட்லேருந்து பெரிய கை வந்து அந்த டைமென்ஷனை பிரேக் பண்ணி வெளியே வர ட்ரை பண்ணுது. அப்போ இது நம்ம உலகத்துக்கு வந்து இன்னும் டேஞ்சர் ஆகிடும், அந்த ஒன்று தான் அந்த மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி எஸ் ரேங்க் மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. பார்த்தா அது ஒரு ஆர்மர் போட்டிருக்க ஒரு பீஸ்மேன் கெலாக் யூலண்டீர் எஸ் ரேங்க் மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. நம்ம லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பியர் எடுத்து நேராக அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த எல்லாரும் நேராக போய் ஒரு அட்டாக் பண்ண போகிறான். அப்போ அந்த லேடி பக்கத்தில் இருக்க அந்த சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கேர்லெஸ்ஸாக போய் அட்டாக் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து அப்படி சொல்லும் போதே அந்த எல்லாரும் மேலேருந்து ஒரு அப்பர் கிக் யூஸ் பண்ணுறான். கீழே பார்த்தா எக்கச்சக்கமான ஈட்டியை வச்சு அந்த மான்ஸ்டரை வந்து தாக்குறாங்க. ஆனால் வந்து அந்த எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறான், என் கிக்கு வந்து எப்படி இப்படி ஆச்சுன்னு பார்த்தா அவன் கிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த யூஸ் பண்ண எல்லா ஸ்பியரும் வந்து நெறிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஆன்டி ஃபிசிக்கல் ஆர்மர் போல், அதான் எங்கள் அட்டாக் எதுவும் யூஸ் ஆக மாட்டுது, அப்போ இது மேஜிக்கல் அட்டாக்னால தான் முடியும் போல். என்னது இது அப்படின்னு அந்த லேடி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்து ஒரு பாலை உருவாக்கி அதை அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்குறக்குள்ள நம்ம மினோட்டோ பக்கத்தில் வந்துட்டு ஸ்டான்ஸில் நிற்கிறான், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு. அப்போ அந்த லேடி இவதுக்கு இப்போ இங்கே வந்தான் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த மான்ஸ்டர் நேராக அந்த லேடி அட்டாக் பண்ண வருது. பட் நம்ம மினோட்டோ வந்து அவன் கையை வச்சு அசால்ட்டாக நிப்பாட்டிட்டான். அந்த மான்ஸ்டர்னால அதுக்கு மேலே ஓட முடியல. பார்த்தா அந்த ப்ரெஷர் வந்து மினோட்டோ கை வழியாக வந்து பாஸ் ஆகுது. இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் 1 இன்ச்சு நகர முடியல. அந்த மொத்த இம்பேக்ட் அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து அந்த மான்ஸ்டரோட ஆர்மர் கொஞ்சம் கொஞ்சமாக செதற ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அப்படியே ஒரு பெரிய பிளாஸ்ட்டு.
பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபயர் பவர் யூஸ் பண்ணியிருக்கான். அந்த சாண்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுவானே, அந்த பவர் யூஸ் பண்ணுறான். இது அந்த லேடி பார்த்துட்டு வாவ்! எவ்வளோ அமேசிங்கா இருக்குன்னு. பின்னாடி இருக்க அந்த சார், "யா என்ன பண்ணாவே?" அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அந்த எல்லாரும், "என்னது இது?" அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். ஓ! அப்படின்னு அந்த எல்லாரும் ஷாக் ஆகுறான். நான் கஷ்டப்பட்டு இந்த எஸ் ரேங்க வந்து ஒரு சிங்கிள் ஹிட் அடிக்க முடியல. ஆனா அவன் ஈஸியா வந்து இந்த மார்னிங் வந்து தப்பிச்சான். அப்ப என் இன்ட்யூஷன் கரெக்ட் தான். அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கான். மினோடோ எப்படி இன்னும் நீ ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்க டே பை டே. அது ஒரு சிங்கிள் நைட்டில் எப்படி நீ ஸ்ட்ராங் ஆகுற? அப்புறம் அந்த எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் இதெல்லாம் அன்னெசரி தெரியுமா, சும்மா வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து மினோட்டோ வந்து என்ன நினைக்கிறான்னா, பரவாயில்ல ஒரு ஹை ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ட் உள்ள மான்ஸ்டரை வந்து என்னால் அடிக்க முடியுது. அப்போ வந்து என் கியூவை வந்து நான் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதனால் ஈஸியாக எனிமி அடிக்க முடியுது. இது அவருக்கு தான் நன்றின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த வான் டாக் அவர் தான் அவர். அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் செயின்ட் வந்து நேற்று நைட்டு வந்து அவர் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க மினோட்டோ. பார்த்தா டீ பாட்டில் எடுத்து அந்த டீ இருக்கும்ல, அதை வந்து மினோட்டோ கையில் வச்சு பேலன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல உனக்கு பேசிக் தான் சொல்லித்தரணும். இதான் வந்து பெனட்ரேஷன் அட்டாக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எனக்கு புரியுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வழியில் தான் நான் பண்ண போகிறேன். ஏய் அப்படின்னு கூப்பிட்றான் நம்ம மினோட்டோ அந்த லேடியை. இப்பயாச்சும் உன் பேரை சொல்கிறியா? ஏன்னா நான் வந்து உன்னை காப்பாற்றிருக்கேன். ஸோ அதனால் நீ வந்து இப்போ எனக்கு கடமைப்பட்டிருக்க. எனக்கு சொல்லு அப்படின்னு. சரி என் பேர் வந்து அக்கனி அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அது பேர் ஷினோமியா அக்கனி நூபி அப்படின்னு அக்கானி வந்து நம்ம மினோட்டோவை கலாய்க்கிறான் நூபின்னு சொல்லி நெக்ஸ்ட் சாப்டரில் அந்த எல்லார் பேர் வந்து ஹனாரா. நீங்கள் நான் வச்சுருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறான்னா அவனோட ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த உல்ஃப் மான்ஸ்டர் வருதுல, அது வந்து ஒரே அட்டாக் செஸ்ட்டில் அது பெனட்ரேட் ஆகி அந்த பவர் வந்து வெளியே அளவு வந்து கிழிச்சிட்டு போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தா இன்னும் சில மான்ஸ்டர் மேலே ஏதோ கோந்து மாதிரி இருக்குது. பார்த்தா அது அக்கானி யூஸ் பண்ண அந்த மெர்க்குரி மேஜிக்கு. அது வந்து மெர்க்குரியஸ் அப்படின்னு சொன்னோடனே அந்த மெர்க்குரி என்ன ஆகுதுன்னா உடம்புலேருந்து இன்னொன்று சைடெல்லாம் பீச்சிட்டு வெளியே வருது. மினோட்டோ இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு வந்து ஹனடா சொல்கிறான். இந்த சைடு வந்து அக்கனி என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளேருந்து அழிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு. நூவி பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு மினோட்டோ கலைச்சிக்கிட்டு இருக்கான். மினோட்டோ அங்கே பார்க்குறான். பார்த்தா அந்த ரிஃப்ட் வந்து ரொம்ப செதறி உடஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி இப்போ நீ உள்ளே வரியா இல்லையா, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு வந்து ஹனடாவும் அக்கனியும் வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ள டிமென்ஷன் கிராக்கு, அது வந்து வேறு உலகம், அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அழிஞ்சிருவீங்க, இன்னும் இப்படி இன்சைனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே குதிக்க போகிறான். அங்கே இருக்க அந்த சார் வந்து போகாதரா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது டூ லேட்டு. அவங்க எல்லோரும் வந்து உள்ளே ஒரு ஒரு ஆளாக பாஸ் டவுன் ஆகி குதிச்சிட்டாங்க. யார் அவங்க அப்படின்னு அந்த சார் யோசிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கே பார்க்கும்போது அது மட்டும் இல்லை, இவங்க என்ன இவ்வளோ அமேசிங்காக இருக்காங்க, வந்து கொஞ்சம் நேரத்தில் எல்லா மாஸ்டரும் செதறிட்டாங்க. பார்த்தா பின்னாடி இருக்க மாஸ்டர் எல்லாம் அழிஞ்சு மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா ஜாலியாக ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்போ இதுதான் அந்த ரூமர்ஸில் சொல்லப்பட்ட சீக்ரெட் ஆர்கனைசேஷனா அப்படின்னு நம்ம முன்னாட்ட கேட்குறான். ஆமாண்டா அப்படின்னு ஹனடா சொல்கிறான். அப்போ தான் சாப்டர் 12 வந்து ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இன்னும் எக்கச்சக்கமான உல்ஃப் மான்ஸ்டர் வந்து சுற்றி புற்றி வந்து நம்ம ஹீரோஸ் எல்லாம் அடிக்க வந்துக்கிட்டு இருக்கு. பட் வந்து அக்கானி வந்து மெர்க்குரி பவர் வச்சு இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து உள்ளே போய் அட்டாக் பண்ணுங்கள், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரே ஸ்ட்ரைக்கில் எல்லா மான்ஸ்டர் வந்து செத்துக்கிட்டே வருது. இங்கே பார்த்தா நம்ம மினோட்டோ சொல்கிறான், ஓ அக்கானி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே. அப்போ வந்து ஹனாடா சொல்கிறான், ஆமாம் அப்போ என்ன ஆன்டி ப்ராஃபஸினா எல்லாமே இந்த மாதிரி ஓவர் பவராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பியர் மான்ஸ்டர் அப்பியர் ஆகுது. அது கத்திக்கிட்டு இருக்கு. அக்கானி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ அக்கானி அதை பார்த்துட்டு ஹனடா அப்படின்னு கத்தணுன்னு, ஓகே எப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹனடா நேராக ஜம்ப் பண்ணி அப்போ ஹனடா வந்து லைட்டாக ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பியர் மான்ஸ்டர் வந்து ஹனடாவை வந்து அழிக்கிறதுக்காக கையை ரெண்டையும் கிளாவ் பண்ணி பண்ணுது. பட் ஹனடா அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சு ரொம்ப ஹைட்டில் போய் அங்கே இருக்க சீலிங்கு நின்றுக்கிட்டு தலையில் பார்த்துட்டு நான் இங்கே இருக்கேன் கரடி குட்டி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரே கிக்கு, ஒரு கிக்கில் 2 கிக்கில் அதே இதை கண்டினியூவாக லூப்பில் போட்டு ஒரு 12-15 கிக் பண்ணுறான். இதை மினோட்டோ பார்த்து வா சூப்பராக இருக்கே அப்படின்னு. ஆமாம் இருக்காதா, இதை எப்படி நான் பண்ணேன் பார்த்தியா அப்படின்னு வந்து ஹனடா சொல்லும் போது ஓகே அப்போ மினோட்டோ வந்து திடீர்னு ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கான். பார்த்தா மினோட்டோவும் அதே மாதிரி ஹனடா பவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி உன்ன மாதிரியே நல்லா இருக்கா அப்படின்னு. இது எப்படா நீ செஞ்ச அப்படின்னு ஹனடா ஷாக் ஆகிட்டு இருக்கான். திரும்பி எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க மெயினாக பாஸ் அட்டாக் பண்ண. இப்போ வந்து அக்கானி என்ன சொல்கிறாங்கன்னா, எனிமி நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, அப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அப்படின்னு அக்கானி சொல்லிட்டு இருக்கும்போது மினோட்டோ பார்க்குறான். அது என்னென்னு பார்த்தா
பார்த்தா சுற்றி அடைச்சிருக்கு எல்லா இடமும். இந்த பிளேஸ் என்ன இவ்வளோ யூஸாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு எக்கச்சக்கமான ப்ரெஷர். 3 பேர் வந்து அது என்ன ப்ரெஷர்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ வானத்துலேருந்து, அதாவது அந்த சீலிங்லேருந்து இங்கே வந்து விழுகுது டொம்முன்னு. அப்போ இது மினோட்டோ பார்க்குறான். இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? ஹனாடா சொல்கிறான். அப்போ இதுதான் அதா? பார்த்தா அதான் அந்த மான்ஸ்டர், அதான் அந்த பாஸ் மான்ஸ்டர். பிளைண்ட் மினோட்டோரோஸ் எஸ் ப்ளஸ் 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 ரேங்க் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கடைசியாக வந்துருச்சா? இந்த பாஸ் மான்ஸ்டர் கடைசியாக இந்த பிளேஸுக்கு வந்துருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அக்கானே என்ன பண்ணுறாங்கன்னா, டெசிமெகியஸ் அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மினோட்டோரஸை வந்து சுற்றி ஒரு தண்டர் எனர்ஜி ஃபீல்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அதுலேருந்து எக்கச்சக்கமான ஸ்பியர் வந்து அந்த மினோட்டோரஸில் கிழிச்சிட்டு போக பார்க்குது. ஆனால் அப்போ தான் சொல்கிறாங்க, ரூல் நம்பர் 1, எனிமி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எனிமி இருக்கானா ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் தான் யூஸ் பண்ண போடியா. அது மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து எந்த கவுண்டர் அட்டாக் கொடுக்குறக்கு நீ வந்து சான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு அக்கானி வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த அட்டாக் உன் கான்சியஸ் போகிற அளவு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ பவர் அட்டாக் பண்ணும். அதனால் இந்த ஃபைனல் ப்ளோவை ஓன்ட்ட விட்டுடுறேன், ஓகேவா அப்படின்னு அக்கானி சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னோடய ஃப்ளாஷி ஸ்கில்லை வச்சு நான் இதை அழகாக முடிக்க போகிறேன் அக்கானி, அப்படியா அப்படின்னு சொல்லி அன்னாடா வந்து ஸ்டாண்ட்லேருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லி அன்னாடாவும் ஃபார்மில் இருக்கான். மினோட்டோ பார்க்குறான், வா என்ன அமேசிங் அட்டாக்லாம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இது அவ்வளோ பத்தாது போல அந்த மான்ஸ்டர் அழிக்க அப்படின்னு மினோட்டோ சொல்கிறான். நம்ம ஹனாடா பார்க்குறேன், என்ன சொல்கிற அப்படின்னு பார்க்கும்போது, நூபி ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்குன்னு அப்படின்னு அக்கானே கேட்குறாங்க. பார்த்தா அங்கேருந்து ஒரு ஆக்ஸ் வந்து வெளியே வருது அந்த எனர்ஜி ஃபீல்டுலேருந்து. நம்ம ஹனாடாவும் அக்கானேவும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம மினோட்டோவும் ஷாக் ஆகும். பார்த்தா அங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஆரா ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் வருது. பார்த்தா அந்த மான்ஸ்டர் தான் அந்த ஆக்ஸ் வச்சு அந்த இது பண்ணியிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மொத்த தரையும் செத்தற ஆரம்பிச்சிருச்சு. அந்த மொத்த ஃபீல்டு வந்து யாருனாலையும் நிற்க முடியல, அவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ அந்த டைமை வந்து மேலே பார்த்தா அந்த சீலிங் எல்லாமே உடஞ்சிருச்சு. இவங்க ரொம்ப ட்ராப் ஆகிட்டாங்கன்னு தெரியுது. அப்போ ஹன்னாடாவும் அக்கானியும் யோசிக்கிறாங்க, எங்களை என்ன இது ஒன்றும் உண்மை இல்லையே அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த மினோட்டோரஸ் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருக்குது. இவ்வளோ பவர்ஃபுல் அட்டாக் ஆடியும் அந்த மினோட்டோ வந்து ஒரு அடி கூட படல. அப்போ 2 பேரும் ஃபார்மில் இருக்காங்க. ஓகே, அப்போ வேறு அட்டாக் தான் பண்ண முடியும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மினோட்டோ என்ன பண்ணுறான்னா, அப்போ பார்த்தா மினோட்டோட சப்ஸ்பேஸ்லேருந்து அந்த ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு உட்காந்துக்கிட்டு, என்ன ஒரு நல்ல டேலண்ட்னு. அப்போ நம்ம மினோட்டோ என்ன யாரை பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் பேர் தான் காலிக். அப்போ மினோட்டோ கேட்குறான், காலிக் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவளோட ஆல்கமி வந்து நல்ல பியூராக அக்யூரஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லை பியூரிட்டியாக இருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம், இந்த சின்ன வயசில் அவளுக்கு இன்னும் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரிலையே, அவள் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இவர் ஒரு ஆல்கமிஸ்ட் தான். அப்போ அவர் சொல்கிறாரு, அவள் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் எனிமிக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ணுறா ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து அவளோட ஃபுல் அட்டாக் எனிமியோட பவர் என்னன்னே தெரியாமல் ஃபுல் அட்டாக் யூஸ் பண்ணுறது ஒரு வேஸ்ட். அது மட்டும் இல்லை, ஒரு பாஸுக்கு அவள் லெவலுக்கு மேலே இருக்கிறத அவள் யூஸ் பண்ணுறது வந்து டிஃபீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவள் வந்து அந்த ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸை வந்து எனிமி மேலே இருக்கிறத வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த மினோட்டோரஸுக்கு 100% ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ட்னா இந்த அட்டாக்கு கையால் அடிக்கிறதா, அந்த மாதிரி ஸ்பியர் வச்சு அடிக்கிறதா, அந்த மாதிரி எந்த ஃபிசிக்கல் அட்டாக்கும் வந்து இதுக்கு ஒரு டேமேஜும் வந்து விழுகாது. ஒன்லி மேஜிக்கல் அட்டாக் தான் வந்து இதுக்கு டேமேஜ் பண்ணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம மினோட்டோ வந்து கேட்கும்போது அதுக்காக அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சிரிக்கிறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அப்போது என்ன பண்ணு நான் காமிக்கிறேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த மினோட்டோரஸ் வந்து அந்த ஆக்ஸ் எடுத்து கீழே இருந்து ஒரு அப்பர் ஸ்ட்ரைக்கு மேலே பண்ணுது. அங்கே இருக்கிற மற்ற ஸ்டோன் எல்லாமே பதறி நம்ம ஹீரோஸ் மேலே பட வருது. அப்போ வந்து நம்ம ஹனாடா அங்கேருந்து தப்பிக்கிறான். இதோட ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மகிட்ட மேஜிக் கிடையாதே அப்படின்னு அக்கானி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ட்ரெமெகியஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இவ்வளோ அக்கானி யூஸ் பண்ணும்போது நம்ம அக்கானி பார்க்குறேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் நான் உன் பாடி எடுத்துக்கிறேன் மினோட்டோ அப்படின்னு வந்து காலிக்கு வந்து நம்ம மினோட்டோ உடம்பு எடுக்கிறாங்க. நான் அவளுக்கு சொல்லி தரப்பாரு ஒரு எக்ஸாம்பிள், இதை பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லி மெர்க்குரியஸ் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மெர்க்குரி நேராக அந்த மினோட்டோரஸை சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அக்கானி பார்த்து ஷாக் ஆகுறேன், எப்படி இவன் பண்ணுறான், எப்படி என் ஸ்கில் மாதிரி இவ்வளோ யூஸ் பண்ணுறா, ஏன் சொல்கிறா அப்படின்னு வந்து அக்கானி சொல்லும்போது, இதை நீ எப்படி பண்ணுற அக்கானி திரும்பி கேட்குறா. இது வந்து ஏன் அட்டாக் தானே, அது மட்டும் இல்லை அது ஃபிசிக்கல் அட்டாக்கு வந்து அது மட்டும் இல்லை அது ஃபிசிக்கல் அட்டாக் அது மேலே படாது இல்லைடா மினோட்டோ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து மினோட்டோ வந்து மூஞ்சியை வச்சுக்கிட்டு, நீ என்ன பைத்தியமாக இருக்க, நீ இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ ஒரு அல்கமிஸ்டாக மாற மாட்ட. உனக்கு இந்த மாதிரி திங்ஸை எப்படி யூஸ் பண்ணுன்னு கற்றுக்கோ. இது மொத்தம் 3 ஃபார்மாக இருக்குது. ஃபார்ம் மெர்க்குரி அப்படின்னு சொல்லி அந்த மெர்க்குரி எல்லாமே வந்து இவ்வளோ நேரம் அந்த மினோட்டோரஸை சுற்றி இருந்தது வந்து வாய்க்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. 2வது அதை பாயில் பண்ணணும். பார்த்தா ஆர்கனும் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு.
அந்த வேகிற ஸ்மெல் எல்லாம் அங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹனாடா வந்து மூக்க பொத்திக்கிட்டு, ஐயா அது பாயில் ஆகுது நல்லாவே இல்ல, நாத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இங்க வந்து அக்கானி வந்து என்ன நடக்குது அங்க அப்படின்னு பார்த்தா, உன்னால பிசிக்கல் அட்டாக் யூஸ் பண்ணல வச்சுக்கோ, நீ அதை எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், இது பண்றனால அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மினோட்டோரஸ்க்கு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இதுதான் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த காலிக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உன் கூட இருக்கிறது ஓகே தான். ஆனா எனக்கு அவளும் வேணும். எனக்கு அவளையும் இப்ப வந்து என் சிஷ்ய புள்ளையா ஆக்கணும்னு வந்து காளிக் சொல்றான். அப்படின்னு நம்ம மினோட்டோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா, அங்க வெறும் இந்த கால் மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லாமே அந்த மினோட்டோரஸோட பகுதியெல்லாம் வேப்பரைஸ் ஆயிருச்சு. இது விட்னஸ் பண்ண அக்கானியும், ஹனாடாவும் வந்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அந்த அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காங்க. அப்பனா இந்த மிஷன் அதாவது இந்த பிளைண்ட் மினோட்டோரஸ் பாஸை வந்து நாங்கள் டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு பேக்ரவுண்ட். நம்ம மினோட்டோ வந்து ஜாலியாக வந்து ஓகே வாங்க போய் அடுத்த ப்ராஃபஸியை பார்ப்போம், இந்த எல்லோ ஜேர்னல் வந்து நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு மினோட்டோ கேஷுவாக சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே இருக்கிற அந்த ஆக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகுது. அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் சாப்டர் வேணும்னா என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா பாப்புலரா பண்ணுங்க. நெகட்டிவிட்டியா பண்ணிறாதீங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். வேற உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருக்கு ப்ரோ, இந்த மாரி ஏதாச்சு இப்படி வரும் ப்ரோ, காப்பிரைட் இஷ்யூ இருக்கு. அந்த மாரிலாம் எக்கச்சக்க பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அத வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நான் ஒரு பிளான் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, இந்த மாரி காப்பிரைட் ரொம்ப வரத வந்து திரும்பி இன்னொரு சேனல கிரியேட் பண்ணி, அதுல வந்து கன்டினியூட்டியா போடப் போறேன். ஏன்னா காப்பிரைட் வந்து அந்த சேனல் தானே போகும். அதனால அந்த மாரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க ஒப்பீனியன சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் தான் உங்கள் ஹோஸ்ட் கோடன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இன்ஜின் கிரியேட்டர். இன்னொன்று ஒரு ஆசம் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.